Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 999 பார்ட் 2. ஓபன் பண்ணா அதான் போன பாட்டுல பிக் மாமோட மூஞ்ச தாரோட நினைச்சு பைக்கை விட்டு ஏத்திட்டான்ல. ஒரு வழியா நமியையும் காப்பாத்தியாச்சு. அடுத்த இடத்துக்கு கிளம்ப வேண்டியதானே. அங்கேயே உட்காந்து குறுகுறுன்னு அவளை பாத்துக்கிட்டே நிப்பாங்க. ஏன் எந்திரிச்சு வந்து மறுபடியும் விரட்டுன்னு விரட்டுறதுக்கா? ஆனா நல்ல வேலை அவ தூங்கிட்டான். ஆனா இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு தூங்குவான்னு தெரியலையே. கம்ப்ளீட்டா இப்படியே தூங்கிட்டா பஞ்சாயத்து இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ரயில்ல இருந்து மேல புகை விடுமே, அந்த மாதிரி அவ மூக்குல இருந்து புகை வரும். கண்ணு நல்லா செவன்னு செவந்து போய் புல் வெறியில எந்திரிப்பா. இவ்வளவு நேரமாச்சு என்டர்டைன்மெண்ட் மோட்ல இருந்தா. அதனால நிறைய ஜாலியா கொஞ்சம் கோவத்தோட சண்டை போட்டுட்டு இருந்தான். இப்போ ஃபுல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எவன் குறுக்க வந்தாலும் சரி டெத் கன்ஃபார்ம். எவனா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆத்தாடி இவ கண்ட்ரோலை லூஸ் பண்ணிட்டா, ஓடுங்கடான்னு. ஆக்சுவலா முதல்ல நம்ம ஆளுக தான் தப்பிச்சு ஓடி இருக்கணும். ஏன்னா அவ கண்ட்ரோலை இழந்தா என்ன பண்ணுவான்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா கைடோவோட ஆளுங்க முந்திட்டு ஓடுறானுங்க. ஆனா நம்ம பயிலுக்கு பாத்தீங்கன்னா கேஷுவலா பார்த்து சிரிச்சுக்கிட்டு வந்துட்டியா வா 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 இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணிடுறோம் அப்படின்ட்டு கேஷுவலா லுக் விட்டுட்டு இருக்கானுங்க. அவ வந்து பார்த்துட்டு ஸ்டார் ஹேட்ஸ் ஆளுங்க பூரா இப்படித்தான் இருப்பீங்களா, அடுத்தடுத்து ஒவ்வொருத்தனா முளைச்சு வரீங்கன்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே முரட்டுத்தனமா ஒரு லுக்கு ஓடுவா. பல்லு பாத்தீங்களா, ஒவ்வொரு பல்லும் பரங்கி மலை மாதிரி இருக்குது. அவ சோல்கிங்க பாத்துட்டு என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏதோ புதுசா ரேரான கிரியேச்சர் கூட எல்லாம் டீம் அப் பண்ணிருக்க போல. நல்லது உங்க எல்லாத்தையுமே நான் என்னுடைய கலெக்ஷன்ல சேர்த்திக்கிறேன்பா. இவனுக்கு பயப்படுற மாதிரி இல்ல. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்னோட அயன்பாடி உனக்கு பிடிச்சிருக்கா கெலக்ட் லேடி? என் பேரு தான் பிராங்கி த சைபார்க். நான் ரொம்ப ரேரு, பயங்கரமான ஸ்டாங்கு, சொல்ல போன பிரில்லியன்ட்லயே பிறந்தவன் சொல்லிட்டு பில்டப்பா பண்ணிட்டு இருப்பானே. நமி பச்சையா திட்டுவா. ஏண்டா அவன் என்ன இன்டர்வியூ கார்டு ஆள் எடுத்துட்டு இருக்கா, அறிவு கட்டவனே. அவன் இந்த கடலோட எம்பரர், ஓடுங்கன்னு எவ்வளவோ சொல்லுவா. பயலுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. அவங்க நிக்கிற போஸ பாக்கணுமே, கத்தி அப்படி ஸ்டைலா வச்சுக்கிட்டு. இதுவரைக்கும் பிக் மாம் இப்படி ஒரு போஸ் கொடுத்து நான் பார்த்தது இல்ல. பிராங்கி இருந்துட்டு நமி நம்ம எதுக்கு ஓடணும், நம்மளோட கேப்டன் கிங் ஆஃப் த பைரட்டா ஆக வேண்டாமா அப்படின்ட்டு கையில நம்மளால அப்படியே எனர்ஜியை உருவாக்குவான். என்னன்னா ரேடிக்கல் பீமாமா. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டே சுத்தி இருக்கவங்க எல்லாம் மிரண்டுருவாங்க. என்னடா வித்தியாசமா பண்றாயிலன்னு. அதே நேரம் உசோப்பு சாப்பிடறாங்க ஒரு 3 காண்டாமிருக்கப்ப எழுத போட்டு படாத பாடு படுத்திட்டு இருந்தானுங்கல்ல, இவனுங்க தான் நம்பர்ஸ். இந்த மாதிரி ஹால்ல நமக்கு ஒரு பெரிய சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்குது, வாங்க போவோன்னு சொல்லி கைடோட ஆளுகெல்லாம் கூப்பிட்ட உடனே சந்தோஷமா கிளம்பி வருவானுங்க. நமியும் கேரட்டும் பார்த்து கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதோட சைஸ் எப்படி இருக்குதுன்னா த்ரில்லர் பார்க்ல ஓர பார்த்தமே அந்த சைஸ்ல இருக்குதுங்க. பிக் மாமா பார்த்து பதறாத பிராங்கி அதுகளை பார்த்து லைட்டா அள்ளு விடுவான். அப்பதான் பிக் மாம் ஒரு மேட்டர் சொல்லுவா. ஆக்சுவலா இதுங்க பங்க் ஹசார்ல ஆன்ஷியன்ட் ஜெயண்டா உருவாக்க ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனதுங்க. அதத்தான் அழகா இங்க கூப்பிட்டு வச்சு அவனுக்கு கீழே வேலை பார்க்க விட்டுருக்கான். இங்க நம்மளுக்கு அந்த பழைய விஷயம் அப்படியே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த ஓரை இவங்க போட்டு தள்ளுறதுக்கு என்னென்ன பாடுபட்டாங்க தெரியுமா? எவ்வளவு அட்டாக் பண்ணியுமே அதுக்கு ஒண்ணுமே ஆகல. திருப்பி எந்திரிச்சு வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ப்ரூக்கு லூஃபி அடிச்சு புடிச்சு மேல ஹைட்டுக்கு தூக்கிட்டு போய் அங்க இருந்து பையன் ஃபுல் பொட்டன்ஷியலை போட்டு ஓங்கி அடிச்சு அதை காலி பண்ணிருப்பான். அவனே போயிருப்பான். அந்த டைம் அவன் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாடி வீக் ஆயிடுச்சு. அதனாலதான் ப்ரூக்கு தூக்கிட்டு போயிருப்பான். அப்புறம் அவனை ஃப்ரீஸ் பண்ணி லாக் பண்ணி ஏகப்பட்ட வேலையை பார்த்து தான் அந்த ஒருத்தனை காலி பண்ணி இருக்குது. இப்ப அந்த மாதிரி 3 பேர் வந்தாங்கன்னா நிலைமை என்ன ஆகிறது? எனக்கு தெரிஞ்ச அந்த ஓர் வந்து ஜோம்பி, அதனால இவங்களுக்கு டஃப் அதிகமா இருந்திருக்கும். இது உண்மையான ஓர் தானே, எப்படியும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தான் நம்புறேன். ஆனா நம்ம ஆளுக்கு அள்ளு விட்டுட்டு இருக்குது. அப்பதான் பிராங்கி ஒன்னு நோட் பண்ணுவான், அவங்க கையில பிராக்கியோ டேங்க் இருக்குதுன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள உசோப்போட டீம் படாத பாடுபட்டு இருக்காங்க. உடனே பிராங்கி கடுப்பாயி எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்தி ஆகணும்னு அவனோட ரேடிக்கல் பீம் எடுத்து அந்த ஊரை ஒரே அடி. அந்த பீம் அப்படியே பறந்துரும். எங்க வந்து யாருகிட்ட என்னோட லேசர் பீம்ல தப்பிக்க யாராலையும் முடியாதான்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கும் போது பிக் மாம் அங்க உசாராயிட்டான். இப்படித்தான் இதை வச்சு அட்டாக் பண்ணுவியா என்பாடி, இன்னையோட நீ டெட் பாடி அப்படின்ட்டு அந்த நெப்போலியன் ஸ்வாட் இருக்குல்ல அதை வச்சு ஓங்கி வெட்ட போவா. அவ்வளவுதான் பிராங்கி இதோட காலின்னு நினைச்சேன். அப்பதான் ஜிம்பாய் ஒரு மாசான என்ட்ரி கொடுத்து ஓங்கின கைய அப்படியே பின்னாடி பிடிச்சு தூக்கி வீசிடுவானா. ரோபின் அழகா உருட்டி கொண்டு போவா. அவ போகும்போது ஏதோ ரோட் ரோலரே உருண்டு போற மாதிரி இருக்கும். மொத்தத்துல பிக் மாமா ஒரு மனுஷியாவே மதிக்கல. அழகா உருட்டி கொண்டு போறாங்க. அவன் புலம்பிக்கிட்டே போறான். டே ஜிம்பையே, உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன். என் கையில இனி நீ சிக்கினா நான் கண்டிப்பா உன்னைய குன்றுவண்டா அப்படின்னு கத்திட்டே உருண்டு போவா. அவளை உருட்டியே வெளியில கொண்டு போயாச்சு. ஜிம்பை பார்த்துட்டு கடுப்பாயி, முடிஞ்சா வா குந்தாணி, நீயா நானான்னு பாத்துக்கிறேன்னு இவன் ஒரு சைடு சவால் விடுவான். என்ன சீரியஸா மெயின்டைன் பண்ண முடியல. அவளை உருட்டி விட்ட ஸ்டைல பார்த்துட்டு சிரிப்பு வந்துருச்சு. எப்படியும் கடுப்பாயி ரிட்டர்ன் வருவான். ஆனா அதுக்குள்ள இவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம்ல. சரி எல்லாம் இப்ப ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்தாச்சு. பிராங்கி ஆக்சுவலா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், எப்படா பிராக்கியோ டேங்கோட அவங்க வருவாங்கன்னு. அவங்க சின்ன பின்னமாய் வந்து சேர்ந்துட்டாங்களே. போன போடுவான். இந்த நேரத்துல எவன்டா போன போடுறது? உள்ளுக்குள்ள எலும்ப என்ன முடியாது போல. ஏன்னா
கூலா கரைஞ்சிருச்சு, முடியலையேன்னு புலம்பிக்கிட்டே போன் எடுப்பாங்க. கமாண்டர் சாப்பர், நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? உடனே சாப்பர் உசோப்ப புடனி அடிச்சு ஏந்திரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமாமா. அங்க பிராங்கியும் நம்ம தான் அயன் பைரட் ஒன்னா சேர்ந்து ரோபோட்டை உருவாக்கலாமான்னு உடனே அவ்வளவு நேரம் வீக்கா இருந்தவங்களுக்கு அந்த ரோபோட்டை பார்க்க போறோன்னு உடனே சந்தோஷம் தாங்க முடியல. சோ அவங்க அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்க லூஃபி இன்னுமா மேல போய் சேரல, அவன் இன்னும் அந்த ஓட்டையவே தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். மேல அங்க பாத்தீங்கன்னா தாறுமாறா சண்டை போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணா போய் டெட் பாடிஸை தான் பார்க்கணும். என்ன வெயிட் பண்ணு ஐயா ஆண்டி வேன்னு சொல்லிட்டு பய வெறி கொண்டு கிளம்புவான். சூப்பரா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, பிக்மாம் வந்து பெரியம்மாவாமா, கைடோ வந்து பெரியப்பாவாமா. கமெண்ட் பண்ணவங்க பேரு பாத்தீங்கன்னா செல்வாடா 007. சூப்பர். இனிமேட்டு இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றீங்கன்னா கீழே உங்க பேரையும் போட்டுருங்க, அப்பதான் சொல்ல வசதியா இருக்கும். சோ இப்போ பெரியம்மாவை உருட்டி விட்டாச்சு, பெரியப்பாவை அடிக்கிறதுக்காக நம்ம லூஃபி கிளம்புறான். சண்டை மண்டை உடையிற அளவுக்கு எப்படி நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.